தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குருஜி மிஸ்டிக் சிவமையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவுல புலிப்பாணி ஜோதிடத்துல 96வது பாடல் பாட்டு. இந்த பாட்டுல ஒரு ஜாதகம் கஞ்சப்பய கருமின்னு சொல்லுவோம், சரிங்களா? கருமி கஞ்சப்பய அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது. ஆனா இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் காசு பணம் கையில வச்சிருப்பான், அவன் பெரிய காசு உள்ளவனா இருப்பான். நான் சொல்ற கருத்து புரியுதுங்களா? காசு பணம் அவன் நிறைய இருக்கும், ஆனா அவன் கஞ்சப்பய கருமி, ஈகை குணம் இருக்காது, அடுத்தவரோட உதவி செய்யணுங்கிறது இருக்காது, சுயநலம் உள்ளவனாக இருப்பான். இதை புலிப்பாணி சித்தர் சொல்றாரு. தானே தான் இன்னும் ஒன்று சட்ட கேளு. இப்ப நான் சொல்றேன், ஒரு புது விஷயம் சொல்ல கேளு. தயவாக தனாதிபதி தனத்திலேற. தனம்னா 2ஆம் வீடு. அப்ப 2ஆம் வீட்டில் இருப்பது 2ஆம் வீட்டிலே இருக்கணும், சொந்த வீட்டிலே இருக்க. எந்த கிரகம்லாம் கிடையாது, எந்த கிரகமும் ஆனாலும் தனாதிபதி தனத்திலேற, சரிங்களா? கோணே தான் குமரனுக்கு தனம் இருந்தும், நல்லா கேட்டுக்கோங்க, கோணே தான் குமரனுக்கு தனம் இருந்தும் குவளையத்தில் செட்டியடா காசு யான் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு பணம் காசுலாம் நிறைய இருக்கும், சம்பாத்தியம் பண்ணி வச்சிருப்பான், இல்லை அவங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் கொடுத்து வச்சிருப்பாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்துல நான் பொதுவாக 2ஆம் இடம் வலுத்தாலே அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில அப்பா அம்மா, நான் சொல்ல அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அங்கிருந்து பரம்பரையில கொஞ்சம் காசு பணம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் பொதுவா நம்ம புரிஞ்சுக்கலாம். இவருக்கு இவரு சம்பாத்தியம் பண்ணாட்டாலும் கூட இவருக்கு இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஆமா. குவளையத்தில் செட்டியடா காசு யான். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, காசு இருக்கும், ஆனா ஒருத்தருக்கு கூட உதவி செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க. அதான் மானேதான் மக்களுக்கு, யாருக்கு? பெண்டிருக்கும் புஷ்டியான் அப்படின்னு சொல்ல. என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு கூட, அதுதான் ரொம்ப மக்களுக்கும் பெண்டி இருக்குன்னா யாருன்னா அவனுடைய மனைவி குழந்தைகளுக்கு கூட கை விளங்கி செய்ய மாட்டான். தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கே ஒருத்தர் செய்யாம நப்பி மாதிரி கருமையா இருக்கானா வேற யாருக்கு செஞ்சிடும். அதுதான் சொல்றாரு, சரியா? மடி ரொம்ப உண்ணாமல் பதனம் செய்வான். அவன் எப்படி இருப்பானா, காசு பணத்தை சேர்க்கல இருப்பானா. இப்போ உதாரணத்துக்கு அவன் பிள்ளைங்கிட்ட சம்பாத்தியம் பண்ணாலும் அதையும் பிடிங்கி வச்சுக்கிடுவான், மனைவி சம்பாத்தியம் பண்ணா அதையும் பிடிச்சி வச்சுக்கிடுவான். பிள்ளை அவன் சம்பாத்தியம் பண்ணல, அவங்க சம்பாத்தியம் பண்ண காசு பிடிங்கி வச்சுட்டு பிள்ளைகளுக்கு மனைவிக்குலாம் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். என்ன செய்வான், பத்திரப்படுத்தி வைப்பான். இப்போ புரியுங்களா? காசு பணம் சேர்த்துருவான் அப்படின்னு. அப்போ இந்த இதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒருத்தருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக எடுத்துக்கொள்ளலாம், சரிங்களா? அதைத்தான் புலிப்பாணி என்ன சொல்றாரு. ஆமா, வீணே போகருடைய கடாட்சத்தாலே விதமாக புலிப்பாணி உரைத்தேன் கேளே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஒரு ஜாதகனுக்கு, அதான் மெயினான பாயிண்ட், ஒரு ஜாதகனுக்கு அவன் லக்னத்திற்கு 2ஆம் வீட்டின் அதிபதி வலுத்தாள், அந்த ஜாதகன் என்ன செய்வான், காசு பணம் சேர்த்துருவான், கட்டாயம் காசு பணம் சேர்த்துருவான். ஆனா அந்த காசு பணத்தை சேர்த்து கருமையா இருப்பான், தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கூட காசு கொடுக்க மாட்டான். இப்ப நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன், 2ஆம் இடம் வலுத்த ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபு சம்பாத்தியம் பண்ணுவாங்க, ஆனா ஒய்ஃபு 10 பைசா தொலைக்க முடியாது. பெரிய பிள்ளைங்களா இருக்கும், 30 வயசுல இருக்கும் பிள்ளைங்க, சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளைகள் சம்பாத்தியம் பண்ணி அதையும் பிடிங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்வான், இவன் காலுக்கு மேல காலை போட்டு சொகுசா இருந்துட்டு இருப்பான். கேட்டனா குடும்பத்துக்கு நல்லதான் சேரும்னு சொல்லுவான், நப்பிப்பையங்க கருமி பசங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும். இது என் அனுபவத்துல நான் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர்கள்ட்ட காசு இருக்கும், சரியா? இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாதகம் எப்படி அவன்கிட்ட காசு பணம் சேருது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் புலிப்பாணி சொல்லக்கூடிய ரத்தன சுருக்கமான ரொம்ப அற்புதமான
பாயிண்ட். பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக பிறந்த குழந்தை ஜாதகத்தில் இருக்குன்னு இப்போ உடனே சொல்ல முடியுமா? அது கல்யாணம் முடிஞ்ச கலக்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் தெரியும். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், 2 குடையும் வளர்க்குறப்போ அந்த ஜாதகன் எதிர்காலத்துல காசு பணம் சேர்க்கறதுல குறியா இருப்பாங்க, பிறந்த குழந்தை ஜாதகத்துல பார்த்துக்கலாம். ஆனா அது எப்போ தெரிய வரும்? அது 30 வயசுக்கு மேலே தான் தெரிய வரும். 30 வயசு 35 வயசுக்கு மேலே தான் அது அவங்க லைஃப்ல புரியும். சரியா? இதை மட்டும் புரிஞ்சு இதெல்லாம் நான் என்ன செய்வேன்னா பொருத்தம் பார்க்குறப்ப சொல்லுவேன். ஏன்னா அந்த பையன் காசு பணம் விஷயத்துல ரொம்ப கராரா இருப்பாங்க. மாமனார் நேரத்தை சொல்லுவேன், உங்க பொண்ணை கொடுக்குறது சரி, உங்க பொண்ணு சம்பாத்தியம் பண்ணா கூட என்ன செய்ய மாட்டான், அதை கொடுக்க மாட்டான். சரியா? கை வழங்கி செய்ய மாட்டான். நீங்க நாளைக்கே போனா நீங்க எப்போ விட்டுட்டு வெளியே போறீங்கன்னு யோசிப்பாமா நான் சொல்லுவேன். அப்புறம் சொல்லுவாங்க, ஆமா சார் அப்படிதான் சார் ஒரு கேரக்டர் இப்பவுமே தெரியுது சார் அப்படிமா. ஏன்னா நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றது. சரிங்களா? அதனால தொடர்ந்து குறிச்சி மிஸ்டேக் சொல்ல முடியாது டிவி சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்னுடைய வீடியோக்கு வேலை உடனடியாக வந்து சார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.